தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நாகர்கோவிலில் பிரதமர் மோடி ரோட் ஷோ. எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரனுடன் சேர்ந்து வாக்கு சேகரித்தார். நாகர்கோவிலில் நடைபெற்ற ரோட் ஷோவின் போது முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர் திருவுருவப் படங்களுக்கு பிரதமர் மோடி மரியாதை. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். இந்தியாவில் தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக மாற்றியுள்ளோம். தருமபுரியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தமிழகம் வாழ வேண்டும் என்றால் திமுக வீழ்ந்தே ஆக வேண்டும். மீஞ்சூரில் வீட்டில் தனியாக இருந்த மாணவியிடம் இளைஞர்களின் வெறிச்செயலை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு கூட திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். சென்னை தி.நகர், வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த தவிக தலைவர் விஜய். வழி எங்கும் தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. இன்று நடக்கிறது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம். மகளிர் இடஒதுக்கீட்டிற்காக மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க மசோதா தாக்கலாகிறது. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் இன்று கருப்பு கொடி போராட்டம். இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட குற்றத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தண்டனையா என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வினா. தொகுதி மறுவரையறை என்பது கூட்டாட்சியின் சமநிலையை சீர்குலைக்கும் கொடூர செயல் என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சாடல். தொகுதிகளை 58ஆக உயர்த்துவது போல் உயர்த்திவிட்டு பின்னர் 46ஆக குறைத்து விடுவார்கள் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தொகுதி மறுசீரமைப்பு மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என தவிக தலைவர் விஜய் எதிர்ப்பு. தற்போதைய நடைமுறையை தொடர வேண்டும் என வலியுறுத்தல். துணை முதலமைச்சர் உதயநிதியின் வேட்புமனுவில் சொத்து விவரங்களில் உள்ள முரண்பாடு குறித்து வருமான வரித்துறை விசாரணை நடத்த கோரி வழக்கு. வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரூபாய் கூப்பன் மாதிரி வழங்கினால் பறிமுதல் செய்யப்படும். தேர்தல் ஆணையம் கடும் எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 21ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் கொளுத்தும். தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் அமலுக்கு வந்தது மீன்பிடி தடைக்காலம். 2 மாதங்களுக்கு அமலில் இருப்பதால் மீன்களின் விலை உயர வாய்ப்பு. பீகாரின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் சாம்ராட் சௌத்ரி. பாஜகவை சேர்ந்த ஒருவர் பீகாரின் முதலமைச்சராவது இதுவே முதல் முறை. பீகாரில் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 2 துணை முதலமைச்சர்கள் பதவிகள். விஜய்குமார் சௌத்ரி, விஜேந்திர பிரசாத் யாதவ் ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பொறுப்பேற்பு. பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹார்மூஸ் நீரிணையை திறக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் பிரதமர் மோடி. ஈரான் துறைமுகங்களில் அமெரிக்க ராணுவம் முற்றுகையை மீறி எந்த கப்பலும் செல்லவில்லை எனவும் 6 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் அமெரிக்கா அறிவிப்பு.